எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பும் 36 எம்எல்ஏக்கள். தாவேகாவுக்கு ஆதரவளிக்க திட்டம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க போதுமான எம்எல்ஏக்கள் இல்லாததால விஜய் திணறிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில விஜய்க்கு ஆதரவளிக்கக்கூடிய விவகாரத்துல சி.வி. சண்முகம் தலைமையில 36 அதிமுக எம்எல்ஏக்கள் தனியா ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. விஜய்க்கு இப்போ 116 எம்எல்ஏக்களோட ஆதரவு கிடைச்சிருக்கு. இன்னும் 2 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தா விஜய் முதலமைச்சரா பொறுப்பேத்துக்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் வி.சி.க. தலைவர் திருமாவளவன் தன்னோட நிலைப்பாட்டை அறிவிக்க போறாரு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமி இல்லத்துல நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துல லீமா ரோஸ், எஸ்.பி. வேலுமணி, பெருந்துரை ஜெயக்குமார், வேலு கோவிந்தராஜன் அப்படின்னு மொத்தமா 5 எம்எல்ஏக்கள் கூட்டத்துல பங்கேற்கல. இது அதிமுக வட்டாரத்துல ரொம்ப பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த ஆலோசனை முடிவடைஞ்ச பின்னாடி வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் தலைமையில 36 எம்எல்ஏக்கள் தனியா ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. விஜய்க்கு ஆதரவளிக்கக்கூடிய விவகாரத்துல அதிமுக எம்எல்ஏக்கள் இடையில மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுன நிலையில இப்போ 36 எம்எல்ஏக்களும் ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆலோசனையில தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறது அத பத்தி பாசிட்டிவ் குரல்கள் எழுந்துட்டு வருது. தாவேகாவ பொறுத்த வரைக்கும் மொத்தமா 116 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்குது. வி.சி.க. 2 ஆதரவு கொடுத்தா விஜய் தான் முதலமைச்சர். ஆனா பார்டர் நம்பர்ல வச்சு 5 வருஷங்களுக்கு ஆட்சி செஞ்சிட முடியாது. விஜய் கொண்டு வரக்கூடிய மசோதாக்கள்ல முரண்பாடு இருந்தா இடதுசாரிகள் அவங்களோட ஆதரவை வாபஸ் வாங்கலாம். அதே மாதிரி மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட சட்டங்களை கொண்டு வர சொல்லி இடதுசாரிகள் நிர்பந்திக்கலாம். கார்ப்பரேட் நலன் சட்டங்கள் கொண்டு வரப்படுறப்போ கடும் எதிர்ப்புகள் எழலாம். அதனால எப்ப வேணாலும் ஆட்சி கவிழும் அப்படிங்கிற நிலையில அரசு நடத்த முடியாது. இதனால அதிமுக ஆதரவு கொடுத்தா அத விஜயால வேணாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதனால இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி விஜய்க்கு ஆதரவு கொடுத்து பக்கத்திலேயே வச்சுக்க அதிமுகவோட ஒரு பகுதியினர் திட்டம் போட்டு வராங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்த 36 எம்எல்ஏக்கள் தனியா ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆலோசனை நடத்திட்டு வரக்கூடிய 36 எம்எல்ஏக்களும் தாவேகாவுல இணைஞ்சா அது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். இவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. காரணம் 3ல 2 பங்கு எம்எல்ஏக்கள் கட்சி தாவுனா நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. அதிமுகவுல மொத்தமா 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதுல 3ல 2 பங்கு அப்படின்னா 31 எம்எல்ஏக்கள். ஆனா இப்போ 36 எம்எல்ஏக்கள் ஆலோசனை நடத்திட்டு வர்றதால இவங்க அப்படியே தாவுனா இவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது.